Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆல்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் நெருக்கடியான சூழல்களை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கும் சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. நார்மலாக வந்து கடந்த முறை ஆர்ட்ஸ் டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசு. கடந்த டைம் வந்து 2025 அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை விட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27 அக்டோபரில் ஃபைனலைசேஷன், சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும், என்ன ஃபார்மேட் கொடுக்கணும், அதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்துட்டதுக்கப்புறம் எல்லாருமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எடிட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்தாங்க நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. இந்த எடிட் ஆப்ஷனில் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக இருந்தாலும் சில பேருக்கு வந்து எடிட் ஆப்ஷனில் 3 தடவை ஓகே கொடுக்கணுமான்னு எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் இருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து கொயரி போய் டேரெக்டாகவே டிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. சில பேர் மெயிலில் கொடுத்தோம் ரெக்ரூட்மெண்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் 29ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்டேஷன், இது என்னென்ன அப்டேஷன் இருக்குங்கிறத சொல்லதுக்கப்புறம் டிசம்பர் 11ஆம் தேதி ஆக்சுவலாக வந்து அப்போ கேஸ் வந்து என்ன வழக்கு வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் நடத்துகிறதுக்கு வந்து நாட்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை வந்து பிஜிடிஆர்பி ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கனாலும் இதே மாதிரி டிஆர்பிக்கு இந்த சோதனை வந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த எக்ஸாமுக்கு நாங்கள் கொடுத்த தேதியும் இந்த டைமும் எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிறத மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, அந்த பேரலல் டைம் பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டை வந்து சொல்லி முடித்த கொஞ்சம் நாள், எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர வேண்டிய ஹால் டிக்கெட் 13 நாளுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்துச்சு. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டையும் பிஜிடிஆர்பிக்கும் உள்ளது மாதிரியே 27ஆம் தேதி எக்ஸாம், ஏன்னா அந்த நேரத்தில் எக்ஸாம் டேட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. 22ஆம் தேதி எக்ஸாம் என்னைக்கு வைக்கிறதுன்னு ஃபைனலைசேஷன் பண்ணி ஆர்ட்ஸ் டிஆர்பி 27 டிசம்பரில் நடக்கும் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணி டிசம்பர் 14ஆம் தேதி ஹால் டிக்கெட்டை இஷ்யூ பண்ணாங்க. டிசம்பர் 15ஆம் தேதி இதுக்கான கோட் ஆஃப் கான்டக்ட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு 2026 வந்து என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா, டென்டேட்டிவாக ஆன்சர் கீயை வந்து 5/1/2026 எக்ஸாம் எழுதி முடித்த 7 நாளில் ஆன்சர் கீயை கொடுத்துட்டாங்க. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், நீங்கள் அதை ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் நீங்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்துர்லான்னு சொன்னாங்க. அங்கேருந்து சரியாக ஆன்சர் கீ எக்ஸாம் எழுதுனதுலேருந்து சரியாக 2 மாதம் கழித்து பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம் ரிசல்ட், அதாவது ஃபைனல் கீ வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் வரல, குறிப்பிட்ட சில சப்ஜெக்ட்ஸ், அதாவது மொத்தம் எழுதுனது 47,047 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க. எக்ஸாம் எழுதுனது 42,064 பேர் தான். சொல்லப்போனால் 5,000 பேருக்கு மேலே எக்ஸாம் எழுதலை. இந்த எக்ஸாம் வந்து போர்டு வந்து செலெக்ஷன் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆப்ஷன் பார்ட் ஏ பி, பார்ட் ஏங்கிறது தமிழ், பார்ட் பிங்கிறது மேஜர் எக்ஸாம், இது ரெண்டையும் ப்ராப்பராக அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் செக் பண்ணி வெப்சைட்டில் கேண்டிடேட் வந்து உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது, எவாலுவேஷன் ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே ஜனவரி 5 ஜனவரி 13 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. நிறைய தரவாக எக்ஸாம் பண்ணி சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்லாம் வச்சு அதுக்கப்புறம் பாசிங் போர்டெலாம் முடித்து ஸ்க்ரூட்டினி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீயை வந்து நாங்கள் எக்ஸ்பர்ட் வச்சு வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. டிஆர்பி வந்து இந்த இவாலுவேஷன் ப்ராசஸில் ரிட்டன் எக்ஸாம் மொத்தம் ப்ராசஸ் பண்ணதில் மொத்தம் 48 எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸ் வந்துருச்சு. தேர்தல் நேரத்தில் இதை வந்து எப்படி ஹேண்டில் சப்போஸ் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்னா நம்மளால் இதில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதில் குறைந்தபட்சமாக
சில சப்ஜெக்ட்ஸை வந்து வெளியில் விட்டு நாங்கள் வந்து இந்த ப்ராசஸை கண்டினியூவில் இருக்கோம். இப்போ இது ஃபேஸ் 1 இதை கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து மார்க் லிஸ்ட்டு, சிவி, இன்டர்வியூ லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மெரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி, இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் நாங்கள் பேப்பர் டு எவாலுவேஷன் வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் எவாலுவேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு அது என்ன இவாலுவேஷன் அப்படின்னா, எக்ஸாம் நீங்கள் அதை எழுதுனீங்கன்னா டபுள் வேல்யூவேஷன். பேப்பர் 2 நீங்கள் எல்லாருமே என்ன எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு 1 ஹவரில் ஒரு 50 மார்க் கொஸ்டின் எழுதணும். அந்த 50 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் கணக்கு. அப்படி நீங்கள் அந்த இவாலுவேஷன் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப பெருசு. ஒரு நபர் திருத்தி முடிச்சுட்டு இன்னொரு நபர் திருத்தி முடிச்சுட்டு ரெண்டுக்கும் ரொம்ப மார்க் வித்தியாசம் அதிகமாக இருந்துச்சுன்னா தேர்ட் வேல்யூவேஷனுக்கும் போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வேக்கன்சிக்கு 5 வேக்கன்சிக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேக்கன்சிக்கு 3 நபர்கள் இந்த மாதிரியான ஒரு வேரியேஷன்லாம் கூப்பிட்றோம். ஸோ 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் 1:3 தான் கூப்பிட போகிறோம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மார்ச் 23 நடக்கும். அதாவது அவங்களோட சான்றிதழ் சரிபார்ப்பு. இன்டர்வியூ வந்து மார்ச் 24 நடக்கும். இது வென்யூ வந்து டிஆர்பி வந்து ஏற்கனவே கால் லெட்டர், இன்டர்வியூ எல்லாத்தையுமே நான் ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆன்சர் கீ உங்களுக்கு என்ன, அது மாதிரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2019 இது மாதிரி தான் எல்லோரும் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரி நடந்துச்சு. நிறைய பேருக்கு இன்டர்வியூக்குமே ப்ராசஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் அப்போ இன்டர்வியூ மட்டும்தான் ப்ராசஸ் இருந்துச்சு. ஸோ அந்த சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்டேட் லேட்டஸ்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் மார்ச் 3 பார்த்திங்கன்னா இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிவைஸ்டு ஸ்கெடியூல் இப்போ நாங்கள் தேதி முன்னாடி இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்திருந்தாங்க அப்படின்னா, தேதி வந்து ஆசிரியர் தேர்வு பத்திரிகை செய்தியாக 2025 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 48 பாடத்திற்கான உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நியமனம் செய்வதற்கான அறிவிக்கையின் 2025 நாங்கள் ஆசிரியர் தேர்வத்தில் அக்டோபர் 14 கொண்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 27 அன்று எக்ஸாம் நடந்துச்சு. ஓஎம்ஆர் வழியாக எல்லா காலை மாலை காலையில் எழுதுகிற எக்ஸாம் ஓஎம்ஆர் டைப்பில் அப்ஜெக்டிவ் 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொள்குறி வேணால் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மதியம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிட் எக்ஸாம், அதாவது 1 ஹவரில் 50 மார்க் எக்ஸாம் எழுதணும். மேற்படி நியமன தேர்விற்கு 47,077 பேர் எழுதியிருந்தாங்க. பட் அப்ளை பண்ணவங்க எழுதினவங்க 42,064 பேர் தான் எழுதினாங்க. ஸோ இதில் ஏபிக்கான தற்காலிக விடைக்குறிப்பு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே கொடுத்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் 5லேருந்து 13 ஜனவரி வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம். இது அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மற்ற ஆப்ஷன் எல்லாத்தையும் இறுதி விடைக்குறிப்பு வந்து நாங்கள் பிப்ரவரி 22 இதை சொல்லியிருந்தோம். இதைத் தொடர்ந்து தற்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்படி தேர்வுகளின் 48 விடைத்தாள்களின் மதிப்பீடு செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இப்போ எல்லாத்தையும் எக்ஸாமுக்கு ஃபுல்லாகவே வந்து இவங்க வந்து விடைத்தாள் இப்போ மதிப்பீடு பண்ணுறதுக்கான ஒர்க்கில் இருக்காங்க. அவ்வகையில் மதிப்பீட்டு பணி நிறைவடைந்துள்ள கீழே உள்ள 5 சப்ஜெக்ட் மட்டும் இதுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் இவாலுவேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃபைனல் கீ, மார்க் லிஸ்ட்டு, சான்றிதழ் சரிபார்ப்பு, அந்த இன்டர்வியூ டேட் என்னங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன தேதியில் பார்த்திங்கன்னா 25/2/2026 அன்று ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு 5 சப்ஜெக்ட் சொல்லியிருந்தாங்க. ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் டூரிசம், மெரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. மேற்படி உள்ள இந்த 5 சப்ஜெக்ட்ஸோட மற்ற மதிப்பீடுகள் இப்போ மற்ற மதிப்பீடுகள்னால் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மீது எவாலுவேஷன் ப்ராசஸ், டபுள் வேல்யூவேஷன் இல்லைனா ட்ரிபிள் வேல்யூவேஷன், சில சமயம் வேரியேஷன் இருந்துச்சுன்னா 3வது ஆல்டைம் வேல்யூவேஷன் போகும். இந்த மதிப்பீட்டு பணிகள் முடிந்தாலும் விரைவில் மற்ற பாடங்களுக்கான படிப்படியாக வெளியிடப்படும். இந்த படிப்படியாக வெளியிடப்படும்னா இப்போ ஒரு ப்ராசஸில் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராசஸை இனிமேல் நிறுத்த முடியாது. சப்போஸ் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்தாலும் அந்த கோட் ஆஃப் கான்டக்ட் நடந்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. இது கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு 5 பாடங்களுக்கான பணிநாடுகளுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் கீழ்கண்ட தேதியில் நடைபெறும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது மார்ச் 23, மார்ச் 24, 23 அன்றைக்கி சர்டிஃபிகேட் ரிவிஷன், 24 அன்றைக்கி உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த நேரத்தில் டிஆர்பி ஏற்கனவே அறிவித்த இந்த மேற்காணல் சப்ஜெக்டுக்கான சரிபார்ப்பு எல்லா தேதியும் முன்தேதியிட்டு தேதிகளை நாங்கள் திருத்தம் செய்கிறோம். அதாவது 11/3/2026, அதாவது நாளைக்கு இவங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இன்டர்வியூவும் நடக்க இருக்குது. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை மார்ச் 11 நேர்காணல் 12/3/2026 அன்று சென்னை ஆசிரியர் தேர்வு வளாகத்தில் நடைபெற உள்ளது அப்படிங்கிறத தெரிவிக்கிறது. அழைப்பு கடிதங்கள் சார்ந்த பணிநாடுகளுக்கு ஆசிரியர் தேர்வு இணையத்தில் உங்களை அப்ளிகேஷன் டேஷ்போர்ட்லேயோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் தகுதியிறக்கம் செய்யலாம். மேலும் இது சார்ந்த விவரத்தினை குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
இப்போ இப்படி ஒரு ப்ராசஸில் இது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதெல்லாங்கிறது இந்த ப்ராசஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்த சப்ஜெக்ட்ஸுக்கான இவாலுவேஷன் ப்ராசஸ் இப்போ வந்து ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நான் டீச்சிங்கில் வந்து நிறைய பேரை டிப்ளாய்மெண்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் பள்ளிகளில் ஒர்க் பண்ணுற நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேரை அங்கே டிப்ளாய்மெண்ட் பண்ணி இந்த ஒர்க்கை வந்து இன்னும் ஸ்பீடாக முடிக்கிறதுக்காக நிறைய பேரை அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த டிஆர்பி இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காக ஃபஸ்ட்டு ஃபேஸில் நாளைக்கு இன்டர்வியூ நடக்கும், நாளைக்கு சர்டிஃபிகேட் ரிவிஷன் நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் இன்டர்வியூ நடக்கும். அப்போ அடுத்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா மேபி இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்றைக்கி, அதாவது மார்ச் 10 இப்போயே கூட அடுத்த லிஸ்ட்டை விட்டுடலாம். ஏன்னா அடுத்தடுத்த ப்ராசஸ் இருக்குது வரிசையாக. இதுக்கப்புறம் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து இன்டர்வியூ நடத்தி முடித்தாங்கன்னா அந்த மார்க் எடுத்துகிட்டு போய் அப்புறம் உடனே வந்து இதை யூஸ்வலாக பண்ணிடலாம். மேபி இந்த ப்ராசஸ் இதே கண்டினியூவெல்லாம் போயிட்டு இருந்துச்சுன்னா, எலெக்ஷன் கால் டைம் இல்லாமல் மற்ற நேரத்துலையும் இது கண்டினியூ ஆனிச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனில் சொன்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போயே பார்த்திங்கன்னா மொத்த டோட்டல் 2708 மெம்பர்ஸ்க்கு வந்து இதுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. பார்த்திங்களா, இந்த தேதியிலேயே மொத்தம் அப்ளை பண்ண இந்த நபர்கள், அதாவது டோட்டல் வேக்கன்சி 2708 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ முதற்கட்டமாக இப்போ சிங்கிள் டிஜிட்டில் உள்ள இதெல்லாம் நினச்சின்னா அடுத்த இரு இலக்கம், அதாவது பயோகெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயோகெமிஸ்ட்ரியில் 21, பாட்டனியில் 94, பிளான்ட் பயாலஜியில் 28, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 67, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 9, காமர்ஸில் 1, அப்புறம் காமர்ஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் 17, காமர்ஸ் கோஆப்ரேஷன் 12, காமர்ஸ் கார்ப்பரேட்ஷிப் 28, டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் 8, இதெல்லாம் 2 இலக்கம். எஜுகேஷன் இது ஏற்கனவே சொல்லிட்டேன். எஜுகேஷனில் ஒரு 43 போஸ்ட் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 17, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் 5, என்விரான்மெண்ட் பயாலஜி, ஃபேஷன் பயாலஜி இதெல்லாம் வந்து ஒரு போஸ்ட்டு, ஃபுட் மேனேஜ்மெண்ட் டயட்டிக்ஸ் 6, இதெல்லாம் எப்பயும் இப்போ கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜியோகிராஃபி, ஜியாலஜி 70, 20, ஹிஸ்ட்ரியில் 71. கிட்டத்தட்ட இப்போ நான் ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ஆக்சுவல் மேஜர். அப்போ இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறதுனா ஹிஸ்ட்ரி எஜுகேஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் இப்போ வந்து இன்டர்வியூ. நாளைக்கு சர்டிஃபிகேட் ரிவிஷனும் அடுத்த நாளும் இதுவும் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 31 போஸ்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், அண்ட் தென் ஹிந்தி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது எல்லாமே ஒற்றை இலக்கம் இரட்டை இலக்கமாகவே இருக்கும். இந்தியன் மியூசிக், கம்யூனிகேஷன் இதெல்லாமே, அப்புறம் மைக்ரோபயாலஜி, மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸு. ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 42,000 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கன்னா இவாலுவேஷன் எல்லாருக்குமே பண்ணி தான் ஆகணும். இதில் தமிழ்மொழி தகுதி தேர்வு அப்படியே இருக்கிற பட்சத்தில் அதில் என்ன மார்க் எடுத்துருக்காங்களோ அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி ஆகணும். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் எஜுகேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சோஷியாலஜி, சோஷியல் ஒர்க்கு, சான்ஸ்கிரிட், ட்ராவல், டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட், அப்புறம் உருது, தெலுங்கு, அப்புறம் வைல்ட் லைஃப் பயாலஜி இப்போ கால்ஃபர் பண்ணியாச்சு. இது இல்லாமல் ஜுவாலஜி 98 இருக்குது. இதெல்லாம் ஒற்றை இலக்கம் முடிச்சதுக்கப்புறம் இரட்டை இலக்கம். இப்போ 3 இலக்கங்களில் உள்ள சப்ஜெக்ட்ஸ், இது மேத்ஸாக இருக்கும். நிறைய பேர் வேக்கன்சி உள்ளது. முதல்ல தமிழ் 309 போஸ்ட் இருக்குது. 309 போஸ்ட், இந்த 309 போஸ்ட்னால் இன்ட்டு 3 1:3ன்னு கூப்பிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பேரை கூப்பிட்றணும். 1000 பேருக்கு ஸ்லாட் பிரிக்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர்னால் அப்போ அங்கே டிஆர்பியில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் அங்கே ரெடி பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு குரூப்பு, இன்டர்வியூ சப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு குரூப் ரெடி பண்ணி ஆகணும். அப்புறம் ஃபிசிக்ஸில் 152 போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து இன்ட்டு 3ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 மெம்பர்ஸ், அரௌண்ட் 450 பேர். மேத்தமெட்டிக்ஸில் 205 போஸ்ட், அரௌண்டு 615 போஸ்ட் வந்து 615 பேர் நபர்களை வந்து கால்ஃபர் கூப்பிடணும். அதுக்கப்புறம் 3 இலக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் 103 போஸ்ட்டு, ஆல்மோஸ்ட் 309 பேர் வந்து வரணும். அப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து 406 போஸ்ட் வந்து இது மொத்தம் சொல்லியிருக்காங்க. 406னா 1200 பேருக்கு மேலே இவங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸில் இவங்க உள்ளே வருவாங்க. அதுக்கடுத்தது காமர்ஸ் 163, இதுவும் வந்து 163னா அரௌண்ட் இது இன்ட்டு 3 480 பேருக்கு மேலே. 187 கெமிஸ்ட்ரி, இதுவும் ஒரு 600 பேருக்கு மேலே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் 182, இதுவும் 500-600 பேருக்கு மேலே. இந்த ப்ராசஸில் தான் இப்போ வந்து டிஆர்பி இதை ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே நிலைமை அப்படியே நடிச்சிச்சுன்னா இது வந்து ஒரு May 31க்குள்ளே எல்லாரையும் முடிச்சுட்டு அவங்களுக்கான ரிசல்ட்டை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படியே படிப்படியாகவே இதையும் அனௌன்ஸ் பண்ணலாம். இது மாதிரி ஏற்கனவே 2015 பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கான பணி சேர்றதுக்கான தேதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேதி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மே மந்த்துக்கு அப்புறம் ஜூன் 1 ஒரு 10 நாள் 15 நாளில் ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் அவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாயினிங் டேட்டு கொடுப்பாங்க.
ஸோ இது மாதிரியான டைம் ஸ்லாட் இருந்ததுனால அடுத்தடுத்த நபர்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமும் வெளியீடுகள் இருக்கும். அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தவங்களாம் ஜாயின் பண்ணவும் இதில் வருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ எலெக்ஷன் வந்தாலுமே இந்த ப்ராசஸ் நிற்காது அப்படிங்கிறது தான் இப்போது இருக்கிற சூழல். அதனால் எக்ஸாம் திருப்தியாக எழுதி முடித்தவங்க இன்டர்வியூ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அண்டு லிஸ்ட் ஆஃப் இது வந்து ஒவ்வொரு அப்டேட் நம்ம கண்டினியூவாக நம்ம கொடுத்துட்டு தான் இருப்போம். அதையும் நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து நெட் செட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, எஸ்பெஷலி இங்கிலீஷ்க்கு நம்ம மேஜராக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். செட்டு நெட்டுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க ஏற்கனவே கிளியர் பண்ணவங்க நம்ம கிளாஸில் இருக்காங்க. அது மாதிரி யாரெல்லாம் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண நினைக்கணும், கீழே நான் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் இருக்க கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான அட்மிஷனுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டு இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் நிறைய அது ரிலேட்டடாக வீடியோவும் நம்ம போடுவோம். ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க லிஸ்ட்டு ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த வீடியோ ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக எழுதின டிசம்பர் 2025க்கான எக்ஸாம் வந்து கடந்த ஜனவரி 5ஆம் தேதி எக்ஸாம் நடந்ததுலேயும் நம்மளோடதில் கிளியர் பண்ணியிருக்காங்க. இதையும் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். நிறைய நீங்கள் படிங்க. நமக்கு இது மாதிரியான ரெகுலர் அப்டேட்டுக்கு நமக்கு சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்தல் வந்தாலும் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான ரிசல்ட் வந்து நிற்காது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். அது இல்லாமல் நம்ம ஒரு ஆப் வச்சுருக்கோம். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது இருக்கும். இனிமேல் நிறைய மெட்டீரியல்ஸ் அதில் நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணிவிடுவோம். இனிமேல் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் வந்து ஆப்பையும் நீங்கள் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப். இன்னொரு அடுத்த வீடியோலையும் இன்னும் நிறையான அதிக தகவல்களையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறையா வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.